நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை செய்திக்கு உங்களை அன்போடு வரவழைக்கிறேன். சமீபத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மரித்து போனார்கள். நேற்று அவர்களுடைய அடக்கம் நடந்தது. அரசு மரியாதையுடன், முழு இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் மரித்தவுடனே அவரை பற்றி பல அரசியல் பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையெல்லாம் நான் பார்த்தேன், படித்தேன். அவரை பற்றி பேசுகிற பொழுது ஒருவர் சொன்னார், அவர் சிறந்த பொருளாதார நிபுணர் என்று. மற்றொருவர் சொன்னார், அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையான அரசியல் தலைவர் என்று சொல்லி. இன்னும் சிலர் அவர் வகித்த எல்லா பதவியை பற்றியும், பல காலகட்டங்களில் அவர் எப்படியாக படிப்படியாக உயர்ந்த பதவிக்கு வந்தார், அவர் எடுத்துக்கொண்ட எல்லா பொறுப்புகளுக்கும் அவர் எப்படி சிறந்த ஒரு முன்மாதிரியாக விளங்கினார் என்று சொல்லி ஒரு சிலர் பேசினார்கள். மற்றும் அவரை பொருளாதார சிற்பி என்று ஒருவர் சொல்லி, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உலகமெங்கிலும் பொருளாதார வீழ்ச்சி நடைபெற்று அநேக நாடுகள் பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக கடந்து போகிற பொழுது இந்திய தேசத்தை அந்த சரிவிலிருந்து காப்பாற்றியவர் என்று ஒருவர் சொன்னார். இப்படி அநேக காரியங்களை பற்றி சொல்லியிருந்தார்கள். ஆனால் நமது முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவரை பற்றி ரத்தின சுருக்கமாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதாவது, இந்திய தேசத்தில் வந்த பிரதமர்களில் மிக குறைவாக பேசினவர், மிக குறைவாக பேசினவர், அதிகமாய் மீடியாக்களிலோ அல்லது எங்கேயுமே அதிகமாய் விளம்பரப்படுத்தப்படாதவர், அதிகமாய் அறியப்படாதவர், திரைமறைவுக்கு பின்னாடி இருந்தாலும் சுருக்கமாக கொஞ்சமாக பேசினாலும் நிறைய காரியங்களை, அநேக காரியங்களை சாதித்தவர் என்று சொல்லி இவரை பற்றி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த நாளின் செய்திக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், வேதாகமத்தில் ஒரே அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு மனிதன், கொஞ்சம் வயதில் இறந்து போனான் அல்லது கொலை செய்யப்பட்டவன். அவன் பேசினதாக வேதாகமத்தில் பார்க்க முடியாது. ஒரே ஒரு இடத்தில்தான் அவனும் அவனுடைய சகோதரனும் பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன பேசினார்கள் என்று சொல்லி நமக்கு வேதாகமம் சொல்லவில்லை. இவன் பெரிய காரியங்களை செய்ததாகவோ, கல்விமானாகவோ, திறமைசாலியாகவோ, படித்தவனாகவோ இவனை பார்க்க முடியாது. இவன் சராசரி ஒரு மனிதன். ஆனால் வாழ்க்கையை எப்படி நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு முன்மாதிரியை நமக்கு வகுத்து சென்றவன். எப்படி டாக்டர் மன்மோகன் சிங்கை பற்றி பேசுகிற பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சியினரும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல முன்மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்லி எல்லாரும் சொன்னார்களோ, அதே போல் விசுவாச வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த காலவெளியில் இதை பற்றி ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால், வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாளுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். வருஷத்தை நிறைவு செய்கிறோம், மிக்க மகிழ்ச்சி. புதிய வருஷத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நாம் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். எல்லாரும் விரும்புகிறோம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் நிறைவு செய்வது என்று வேதாகமம் இந்த மனிதன் மூலமாக நமக்கு பேசுகிறது. இந்த மனிதனை பற்றி
ஆதியாகமத்திற்கு அப்புறமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் இந்த மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல், இந்த காலவெளியில் நாம் ஆபேலை பற்றி பேச இருக்கிறோம். ஆபேல் எப்படி தேவ திட்டத்தின் பிரகாரமாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவன் தன்னுடைய வாழ்க்கை நிறைவு செய்தான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பழியிலும் மேன்மையான பழியை செலுத்தினான். சரி, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இன்றைக்கு நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் ஏறக்குறைய 4000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனிதன் இன்றும் பேசுகிறான். எத்தனையோ பேர் இந்த பூமியிலே தோன்றி மறைந்து போகிறார்கள். நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய முன்னோர்கள், மேலும் உலகத்திலே நாம் பார்க்கிற அநேக முக்கிய பிரபலங்கள், அது எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் அவர்களை பற்றி பேசுவார்கள், அவர்களை பற்றி கருத்துக்கள் தெரிவிப்பார்கள், அல்லது வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய பிறந்த நாளோ இறந்த நாளோ வருகிற பொழுது அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து ஏதோ ஒன்று பேசுவார்கள். ஆனால் சில வருடங்கள் கழிந்து போன பிறகு அவரை பற்றிய, அந்த குறிப்பிட்ட நபரை பற்றிய எல்லா காரியங்களும் மறக்கப்படும். இது உலகத்தினுடைய நியதி. ஆனால் வேதாகமத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் தோன்றி மறைந்திருக்கலாம். அவர்களுடைய காரியங்கள் அவர்கள் மறைவுக்கு பின்பு சில நாட்களுக்கு பின்பு மறக்கப்பட்டது. ஆனால் இந்த மனிதனை பற்றி வேதாகம் சொல்லுகிற பொழுது அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்று சொல்லி, இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி நமக்கு வேதாகம் சொல்லுகிறது. என்ன காரணம்? இவன் ஞானவனாகவோ சாலமோனைப் போல ஞானவனாக நாம் பார்க்க முடியாது. அல்லது மற்ற வேதாகமத்திலே நம்ம பார்க்கக்கூடிய மற்றவர்களைப் போல, சவுலைப் போல ஒரு சிறந்த யுத்த வீரனாகவோ, அல்லது கோலியாத்தைப் போல ஒரு பராக்கிரமசாலியாகவோ பலசாலியாகவோ, தாவீதைப் போல கரடிகளோடும் சிங்கங்களோடும் சண்டை செய்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு திறமைசாலியாகவோ இவனை பார்க்க முடியாது. ஆனால் இவனை பற்றி நாம் பார்க்கிற பொழுது வேதாகம் சொல்லுகிறது, இவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி, தேவன் இவனை நீதிமான் என்று சொல்லி பாராட்டினான் என்று சொல்லி, தேவன் இவனை பற்றி சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி, தேவன் இவனை அங்கீகாரம் பண்ணினார் என்று சொல்லி, தேவ சமூகத்தில் இன்றைக்கும் இருப்பவனாக நமக்கு வேதாகம் சொல்லுகிறது. மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்று சொல்லி. ஆக தேவனால் சாட்சி பெற்ற மனிதன், தேவனால் பாராட்டப்பட்ட ஒரு மனிதன், தேவனுக்கு பிரியமான மனிதன், தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட மனிதன், தேவ சமூகத்தில் இருக்கிறவன், இன்றும் அவன் பேசக்கூடியவனாக, அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது. சரி, என்ன காரணம்? முதலாவது காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது, விசுவாசத்தினாலே அவன் செய்த காரியம், அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தினாலே அவன் செய்த காரியம், விசுவாசத்தினாலே அவன் மேன்மையான பழியை செலுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுவும் அவனுடைய சகோதரனாகிய காயினை காட்டிலும் மேன்மையான பழியை அவன் செலுத்தினான். இந்த ஒரு காரியம், விசுவாசத்தினாலே அவன் மேன்மையான பழியை செலுத்தினான் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியம் அவனை தேவனுக்கு பிரியமான மனிதனாக மாற்றியது, அவனை நீதிமானாக மாற்றியது, அவனை சாட்சி பெறக்கூடிய ஒரு மனிதனாக, தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக
இன்றும் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடியவனாக அவனை மாற்றியிருக்கிறது. ஒருவேளை விசுவாசத்தினாலே என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி வேதாகமத்திலே படிக்கிறபடினாலே அதை மிக சுலபமாக எடுத்துக்கொண்டு நாம் கடந்து போய்விடுவோம். ஆனால் ஆபேலுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிற பொழுது, இவன் எந்த காலகட்டத்தில் இவனுக்கு இந்த மேன்மையான விசுவாசம் இருந்தது, எந்த காலகட்டத்தில் இவனுக்கு இந்த உன்னதமான விசுவாசம், தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்டு சாட்சி பெறப்பட்டு நீதிமான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்று தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவனுடைய விசுவாசம் மாற்றினது. சரி, என்ன விசுவாசம் என்னென்னு சொன்னால், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் ஆபேலை குறித்து காயினை குறித்து பார்க்கிறோம். அதுவும் ஏதேன் தோட்டத்திற்கு புறம்பே ஆதாமும் ஏவாளும் அனுப்பப்பட்ட பிறகு இந்த பூமியில் நடக்கிற சம்பவத்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். நான் கற்பனை செய்து பார்க்கிறேன், நான் யோசித்து பார்க்கிறேன். கற்பனையாக மாத்திரமல்ல, நான் யோசித்து பார்க்கிறேன். என்னவென்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் வெளிப்பாடு, தேவனுடைய வெளிப்பாடு அதிகமாக இல்லை. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வெளிப்பாடோடு, வேத வசனத்தின் வெளிப்பாடோடு தேவனை பற்றி, உலகத்தை பற்றி, மறுமையை பற்றி, இரட்சிப்பை பற்றி, இரட்சகரை பற்றி, சபையை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி, இன்னும் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த வெளிப்பாட்டில் 1% கூட, அல்லது ஒரு 3%, 5% கூட வெளிப்பாடு ஆபேலுடைய நாட்களிலே கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் அதிகமாய் பேசினதாக நாம் பார்க்க முடியாது. 3ஆம் அதிகாரத்தில் ஆபேலுடைய தகப்பன் தாயாகிய ஆதாமோடு ஏவாளோடு கர்த்தர் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக எதன் மீது அவனுக்கு இவ்வளவு மேன்மையான விசுவாசம் வந்தது? அவனுக்கு விசுவாசம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? நான் யோசித்து பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள், நோவாவுடைய நாட்களில் இருந்த ஜனங்கள், இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்கிற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவர்கள் எப்படி முரட்டாட்டம் செய்தார்கள்? அவர்கள் எப்படி தேவனை கோபப்படுத்தினார்கள்? அவர்கள் எப்படி தேவனை பரீட்சை செய்து பார்த்தார்கள்? எப்படி அவர்கள் தேவனை விட்டு அவ்வப்பொழுது பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நாம் யாத்திராகமத்திலே வாசிக்கிறோம், என்னாகமத்திலே வாசிக்கிறோம். பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த வரலாற்று சம்பவத்தை நமக்கு வேறொரு காரியத்து நிமித்தமாக நினைவூட்டுகிறார். இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை அறிந்தவர்கள், ஈசாக்கை அறிந்தவர்கள், யாக்கோபை அறிந்தவர்கள், அவர்களை கர்த்தர் எப்படி வழிநடத்தினார் என்பதை அறிந்தவர்கள், மேலும் எகிப்திலிருந்து அவர்களுக்கு கர்த்தர் எப்படி அற்புதமாய் விடுதலை கொடுத்தார் என்பதை கண்ணால் பார்த்தவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு தேவ திட்டம், தேவ சித்தம், தேவன் அவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் போன்ற காரியங்கள் மிக தெளிவாக மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் இவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆக இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் செய்கிற பொழுது அவர்கள் யார் என்பதை தெளிவாக தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவ திட்டம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டதிட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார், அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற எல்லா காரியங்களும் நியாயப்பிரமாணத்தில் அவர்களுக்கு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவர்கள் பரீட்சை செய்தார்கள், அவர்கள் கோபமூட்டினார்கள், அவர்கள் கலவரம் செய்தார்கள், அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று சொல்லி பல இடங்களிலே நாம் அவர்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் ஆபேலுக்கு எந்த விதமான வெளிப்பாடும் கொடுக்கப்படவில்லையே.
வேத வசனம் எழுதப்படவில்லையே, ஆவேலுக்கு போதிப்பதற்கு யாரும் இல்லையே, இவனுடைய தகப்பனாகிய ஆதாம் ஏவாளை தவிர்த்து ஆதாம் ஏவாள் கூட என்ன அவனுக்கு போதித்திருக்க வேண்டும்? இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே என்ற வார்த்தை நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏனென்று சொன்னால், அவனுக்கு விசுவாசம் வருவதற்கு தேவனை பற்றிய வெளிப்பாடு மிக குறைவாக இருந்தது. வேத வசனம் இன்னும் எழுதப்படவில்லை. அந்த காலகட்டத்திலே ஆவேலுக்கு வந்த விசுவாசம் இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன். அதுவும் கிறிஸ்தவம், குறிப்பாக இன்றைக்கு கிறிஸ்தவம் வேத வசனத்தை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, சரீர சுகங்களுக்காக, உலக பிரகாரமான விடுதலைக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, பூமியிலே வசதியான வாழ்க்கைக்காக இன்றைக்கு கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவையும் தேடக்கூடிய மக்கள் கிறிஸ்தவத்திலே சபையில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு எவ்வளவோ வெளிப்பாடு வேத வசனம் எழுதப்பட்டாயிற்று. தேவ திட்டம் நமக்கு முழுமையாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார், இந்த பூமியை நியாயம் விசாரிக்க வருகிறார், பரிசுத்தவான்களை தம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளும்படியாய் வருகிறார். பரிசுத்தவான்களுக்கு மறுமையிலே ஒரு வாழ்க்கை உண்டு, அவர்கள் தேவ சமூகத்தில் இருப்பார்கள் போன்ற உன்னதமான வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விசுவாசத்தில் எத்தனை பேர் ஆபேலை போல உறுதியாக இருக்கிறார்கள்? அதுதான் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதுதான் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டும். விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிற பொழுது, விசுவாசம் வருவதற்கு வெளிப்பாடு வேண்டும். விசுவாசம் வருவதற்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். விசுவாசம் வருவதற்கு முன்மாதிரியான வாழ்க்கை வேண்டும். முன்மாதிரியாய் வாழ்ந்த மக்கள் வேண்டும். இவர்களை பார்த்து விசுவாசம் வந்தது, அவர்களை பார்த்து விசுவாசம் வந்தது என்று சொல்லி ஆபேலை பற்றி பேசுகிற பொழுது யாருமே இல்லையே. ஆதாமை தவிர, ஏவாளை தவிர இவன் பார்த்தது யாருமே இல்லையே. அப்படி இருக்க விசுவாசத்தினாலே அவன் மேன்மையான பழியை செலுத்தினான் என்று சொல்லுகிற பொழுது, எதன் மீது அவனுக்கு விசுவாசம் என்ற சிந்தனை எனக்குள்ளாக கடந்து வந்தது. அப்பொழுது நான் அறிந்து கொண்ட காரியம், வேதவசனத்தின் வெளிச்சத்தில் நான் அறிந்து கொண்ட காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவனுக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இருந்தது. அவனுடைய பழி எதை பிரதிபலிக்கிறது? விசுவாசத்தினாலே அவன் செலுத்தின பழி மேன்மையான பழி என்று சொல்லுகிற பொழுது, எதன் மீது விசுவாசம் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், தேவனுடைய வார்த்தையின் மீது அவனுக்கு இருந்த விசுவாசத்தை அவன் செலுத்தின மேன்மையான பழி பிரதிபலிக்கிறது. முதலாவதாக எப்படி என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் போதித்திருந்தார். இதை புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார். அது மீறுதலை குறிக்கிறது. மீறுதல் செய்கிற பொழுது மரணம் வரும் என்பதை அது குறிக்கிறது. அதை ஆதாமும் ஏவாளும் காயினுக்கும் சொல்லியிருக்க வேண்டும், ஆபேலுக்கும் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் காயின் அதை விசுவாசிக்கவில்லை, அல்லது விசுவாசத்தின் மீது அவனுக்கு அக்கறை இல்லை. அவன் அதை அலட்சியப்படுத்தக்கூடியவனாக இருந்திருக்கக்கூடும். ஆக ஆபேலுக்கு எதன் மீது விசுவாசம் வந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையின் மீது. தேவன் சொல்லியிருக்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். அதை விசுவாசித்தான். நான் பாவியாக இருக்கிறேன், எனக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் அவன் கொண்டு வந்த பழியினுடைய உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆக தேவனுடைய வார்த்தையின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, தேவ திட்டத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? தேவ திட்டம் என்ன? ஆதாம் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து தேவன் வெளியே அனுப்புவதற்கு முன்பதாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அது மிக மிக உன்னதமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தம்.
ஒருவேளை அங்கே அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பொழுது ஆதாமும் ஏவாளும் மாத்திரமே இருந்தாலும் கூட அது முழு மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் வெளி உலகத்திற்கு கடந்து போங்கள், ஆனால் உங்களை மீட்பதற்கு, உங்களுடைய சந்ததியிலே வரக்கூடிய மனுக்குலத்தை மீட்பதற்கு நான் ஒரு இரட்சகரை ஸ்திரியின் வித்தாக அனுப்புவேன். ஒரு இரட்சகரை ஸ்திரியின் வித்தாக அனுப்புவேன். சமீபத்தில் நாம் கிறிஸ்மஸை கொண்டாடினோம். அதனுடைய பொருள் என்ன? தேவன் மாம்சத்திலே வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், காலம் நிறைவேறின பொழுது. அந்த வார்த்தையை ஒவ்வொரு முறையும் படிக்கிற பொழுது நான் பவுலுக்கு தேவன் கொடுத்த ஞானத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி கலாத்தியர் 4:5 பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆக அந்த வார்த்தையை பவுல் எழுதுகிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே நடந்த அநேக சம்பவங்களை யோசித்து பார்க்கிறார். தேவ திட்டத்தை யோசித்து பார்க்கிறார். மனுக்குலத்தினுடைய மீட்பை யோசித்து பார்க்கிறார். மனுக்குலம் மீட்கப்படுவதற்காக தேவன் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கின திட்டத்தை யோசித்து பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த திட்டத்தின் மீது யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டு தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வரிசையில் முதலாக தோன்றின முதல் மனிதன் ஆபேல். ஆகினால்தான் இந்த காலவெளியில் அவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். எந்த விதமான வெளிப்பாடு இல்லாத காலகட்டத்தில், தேவனுடைய வார்த்தை எழுதப்படாத காலகட்டத்தில் சுருக்கமாய் குறைவாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆக இரண்டாவதாய் நாம் பார்க்கிற பொழுது தேவனுடைய திட்டத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. என்ன திட்டம்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது ஆபேல் கொண்டு வந்த பழியில் இரண்டாவதாக நாம் பார்க்கிற உண்மை. முதலாவதாக நாம் பார்த்த உண்மை பாவத்தின் சம்பளம் மரணம். அது தேவனுடைய வார்த்தை. அதை அவன் விசுவாசித்தான். இரண்டாவதாக இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது தேவனுடைய திட்டம். அதை அவன் விசுவாசித்தான். அவன் கொண்டு வந்த பழி மேன்மையான பழி என்று எதனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது? அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசம். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் கொண்டான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ஆக தேவனுடைய வார்த்தையின் மீது அவனுக்கு விசுவாசம், தேவ திட்டத்தின் மீது விசுவாசம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம். என்ன வாக்குத்தத்தம்? மனுக்குலத்தின் மீட்பிற்காக தேவன் ஏதேன் தோட்டத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின இரட்சகர் ஸ்திரியின் வித்தாக வருவார். அதை நான் விசுவாசிக்கிறேன். இது தேவனுடைய வாக்குத்தத்தம், இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய வார்த்தை. ஒருவேளை எனக்கு நேரடியாக கொடுக்கப்படவில்லை, ஆனால் என் தகப்பனாகிய, என் தாயாகிய, என் பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவரை நான் நம்புகிறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய திட்டத்தை நான் நம்புகிறேன் என்பதன் வெளிப்பாடுதான் ஆபேல் செலுத்தின பழி மேன்மையான பழி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த வெளிப்பாடு அடிப்படையில் அவன் செய்த காரியங்கள் தான் மேன்மையான பழி. ஆபேலின் பழி ஏன் மேன்மையான பழியாக அங்கீகாரம் பண்ணப்பட்டது? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து வருவார் என்பதனுடைய நிழல் சாயலாகத்தான், பொருளாகத்தான், அந்த 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 எதிர்நோக்கும் காரியத்தின் வெளிப்பாடாகத்தான் ஆபேல் செலுத்தின பழி மேன்மையான பழி என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பழியினால் அவன் தேவனுக்கு பிரியமான மனிதனாக மாறினான். இந்த மேன்மையான பழியினால் அவன் தேவனால் நீதிமான் என்று சொல்லி பாராட்டப்பட்டான்.
இந்த மேன்மையான பழியினால் தேவனால் சாட்சி பெற்றான். இந்த மேன்மையான பழியினால் தேவன் அவனை அங்கீகாரம் பண்ணினார். இந்த மேன்மையான பழியினால் தேவ சமூகத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இந்த மேன்மையான பழியினால் இன்றும் அவன் தேவ சமூகத்திலிருந்து பேசுகிறான். இன்றும் தேவ சமூகத்திலிருந்து பேசுகிறான். இன்னும் ஒரு வார்த்தை நாம் மேலே கடந்து சென்று சொல்ல வேண்டும் என்றால், உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய முதல் மனிதன் ஆபேல் என்று சொல்லலாம். மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக மார்த்தாள் மரியாள் சகோதரனிடத்திலே சொன்னாரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னாரே. அந்த உண்மையை முதலாக வேதாகமத்தில் வெளிப்படுத்தின மனிதன் ஆபேல் என்று சொல்லி நாம் நிச்சயமாக சொல்லலாம். எனவே தான் மரித்தும் இன்றும் பேசக்கூடிய ஒரு மனிதனாக இவனை பார்க்கிறோம். எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. மிக குறுகிய வயசில் அவன் மரித்திருக்க வேண்டும். கொஞ்ச நாட்களிலே அவன் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதிகமாய் பேசாத மனிதன், அதிகமாய் பேசப்படாத மனிதன். இவனுடைய சம்பாஷணையாக எதுவுமே நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியாது. ஆனால் மரித்தும் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இருக்கிறான். இன்றைக்கும் அவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக, தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட மனிதனாக, சாட்சி பெற்ற மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த ஆண்டின் கடைசி ஓய்வு நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆபேலின் வாழ்க்கையைப் போல தேவனுக்கு பிரியமாக இருந்ததா? நமக்கு எவ்வளவு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது. வேதாகமம் நம்முடைய கையில் இருக்கிறது. தேவ திட்டம் கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக, இந்த உலகத்தின் முடிவு மட்டுமாக, இந்த பூமியில் என்ன சம்பவிக்க இருக்கிறது, இந்த உலகம் எதை நோக்கி போகிறது, இந்த உலகம் எப்படி நியாயம் விசாரிக்கப்பட இருக்கிறது என்பது போன்ற எல்லா காரியங்களும் நமக்கு தேவன் தம்முடைய வார்த்தையில் வெளிப்பாடாக கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமான காரியத்திற்காக, பொருளாசைக்காக, பதவி ஆசைக்காக, பொன்னும் பொருளுக்காக, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முடிந்தால் பல அடுக்குமாடி கட்டடங்களை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்துக்கு முரண்பாடான வாழ்க்கை வாழ்ந்தாலும், சம்பாதித்தாலும் அதை பற்றி கவலைப்படாதபடி தங்களுடைய மாம்சத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எத்தனை பேர் இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நான் தேவனுடைய பார்வையில் நீதிமான் என்ற ஒரு சாட்சியை நான் பெறுவேனா? என்னுடைய மரணத்திற்கு பின்பு தேவன் என்னை அங்கீகாரம் பண்ணுவாரா? நான் தேவ சமூகத்துக்கு கடந்து போவேனா என்று சிந்திக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள்? வருஷத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, கடந்து போன இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்ததா, அல்லது கர்த்தருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததா? நம்மை பார்த்து தேவன் நீதிமான் என்று சொல்வாரா? நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருந்தது என்று சொல்லி தேவன் சொல்வாரா? நாம் தேவனால் அங்கீகாரம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த வருஷத்தினுடைய கடைசி ஓய்வு நாளில் நிற்கிற நாம் தைரியமாய் சொல்ல முடியுமா? ஆபேலைப் போல மரணத்திற்கு பின்பு தேவ சமூகத்தில் இருப்பேன் என்ற நிச்சயத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோமா? இருப்போமே என்றால் மரித்தாலும் பேசப்படுவோம். இல்லை என்றால் அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். உலக மக்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
ஒரு நாளிலே நாமும் மரித்து இந்த பூமியை விட்டு கடந்து போவோம். நம்மை பற்றி உலகம் பேசுகிறதோ இல்லையோ, தேவனுடைய வார்த்தை பேசாது. என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறோம்? என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறோம்? கடைசி ஓய்வு நாள், வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்து நிற்கிறோம். ஆபேலைப் போல நாம் தேவனால் சாட்சி பெற வேண்டும் என்றால், மரித்தும் பேச வேண்டும் என்றால், நம்முடைய சந்ததிக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு செல்ல வேண்டும் என்றால், ஆபேலைப் போல தேவனுடைய வார்த்தையை நேசிப்போம் என்ற தீர்மானத்தை இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இருக்கக்கூடிய நாம் எடுப்போம். ஆபேலைப் போல தேவ திட்டத்தின் மீது விசுவாசம் வைப்போம் என்ற தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஆபேலைப் போல தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை வைப்போம், விசுவாசம் வைப்போம் என்ற தீர்மானத்தை எடுப்போம். தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம், தேவனுடைய திட்டத்தின் மீது விசுவாசம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது விசுவாசம் ஆபேலுக்கு இருந்தது. அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவன் செலுத்தின பழி தேவனால் மேன்மையான பழி என்று சொல்லி அங்கீகாரம் பண்ணப்பட்டது. ஆகையினால் அவன் நீதிமான் என்ற ஒரு பெரிய சான்றிதழை பெற்றுக்கொண்டான், பாராட்டப்பட்டான். தேவ சமூகத்தில் மரித்தும் இன்றும் பேசக்கூடியவனாக இருக்கிறான். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. யோசித்து பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென். மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போகும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும், கண்ணிமை பொழுதில் நடந்துவிடும். கர்த்தரின் வருகை நாளின் போது பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். நாத்திசையின் என்றும் கூடிடுவார், நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோர். ஸ்தோத்திர கீதமே தொனித்து நிற்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும்.
மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போகும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில்